ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி ஹிந்தியில் மத்தியமா லெசன் ஃபஸ்ட்டு பத்தியா பார்க்க போகிறோம். அதாவது வந்தனா சங்கதி கா ஃபல் பேஜ் நம்பர் 9ல் மத்தியமா புக்கில் நியூ சிலபஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து அதோட எஸ்ஏ தான் பார்க்க போகிறோம். முன்னாடி இருக்கிற இது எல்லாமே இந்த எஸ்ஏலேயே நமக்கு வந்துடும். அதனால் நம்ம எஸ்ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போயம் பார்த்திங்கன்னா संगति का फल. संगति का फल कविता के सारांश अपने शब्दों में लिखिए. அதை பற்றி ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு संगति का फल அப்படின்னு பார்த்திங்கன்னா संगतिனா ஃப்ரெண்ட்ஷிப், ஃபல்னா அதோடைய ஒருத்தர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறனால என்ன பலன் கிடைக்கும், இல்லைன்னா ரிசல்ட், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ரிசல்ட் என்னன்னு பார்க்குறது தான் இந்த போயமோட மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேராகிராஃப் संगति का फल कविता हमें अच्छे एवं आदर्श लोगों के साथ मित्रता करने की सालक देती है. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த ஆதர்ஷ். சாலக்னா அட்வைஸ், இதில் அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பலன் எப்படி இருக்கும், ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த संगति का फल போயமில் கவி நமக்கு சொல்லியிருக்காரு. संगति का फल कविता हमें अच्छे एवं आदर्श लोगों के साथ मित्रता करने की सालक देती है. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, कवि इस कविता में अनेक उदाहरण देकर कहते हैं. இதில் நிறைய நமக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. अच्छे लोगों के संगति के अच्छी रखती है. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல இதாக இருக்குங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் செகண்ட் பேராகிராஃப் साधारण लकड़ी संदन की लकड़ी के साथ रगने से सुगंध बन जाती है. அதாவது ஒரு சாதாரண ஒரு மரத்துண்டு அது சந்தன் கூட சேரும்போது என்னாகுன்னா அதுவும் அந்த சந்தனத்தோட ஸ்மெல் அதில் வரும். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ரிசல்ட் நல்ல மனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல விதமாக இருக்குங்கிறத தான் சொல்லியிருக்காரு. ஒரு சாதாரண உட்பீஸ் வந்து சந்தன்கி லக்டி, சந்தனோட உட சேரும்போது சாத்னா சேருது, ரகனேக்கே சே சுகந்த் பஞ்சாத்திகை, நல்லா மனம் பரப்பக்கூடியதாக இருக்கும். சாமானிய மிட்டி பி குலாப் கி संगति से खुशबू प्रबत करती है. ஒரு சாதாரண மண்ணில் ஒரு ரோஜா செடி இருக்கும்போது அந்த மண்ணில் எப்படி அந்த ரோஜாவோட ஸ்மெல் நல்ல ஸ்மெல் வருமோ அதை ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காரு. गुलाब की संगति से खुशबू प्रबत करती है. इस तरह अगर पूरे लोग अच्छे लोगों के साथ मित्रता करेंगे तो वे अच्छे बन जाते हैं. ஒரு நல்ல நட்புங்கிறது என்னன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது, நம்மளும் நல்லவங்களாக இருக்க முடியும். क्योंकि அதனால் हमें जैसी संगति करते के वैसे फल बन जाते. என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். नेक्स्ट पैराग्राफ कोई भी चीज़ें अगर काजल के साथ मिले तो वह काली हो जाती है. கண்மையோடு சேரும்போது அது ஃபுல்லாகவே எந்த ஒரு பொருளும், அதாவது சீச்சேனா பொருள், அது வந்து காஜல்னா கண்மை கூட சேரும்போது எல்லாமே காலி ஹோ ஜாத்தே ஹை, கருப்பு நிறமாக மாறிடும். லதாயேங்கே அகர் பேட் கே சாத் தோஸ்தி கர்க்கே, அதாவது இங்கே என்னென்னா லாதாயிங்னா இது கொடி, கிரிப்பஸ், சின்ன கொடி வந்து ஒரு மரத்தில் படர்ந்து போகும்போது அந்த மரம் என்ன உயரத்தில் இருக்கோ அந்த உயரத்திற்கு அது போகும். லதாயிக அகர் पेट के साथ दोस्ती करके दो पेट की சாகரேன்னு உதவி செய்ய, அந்த மரத்தோட உதவினால அந்த கொடி, அந்த மரம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு வே உப்பர் தக் பகுஞ்ச் ஜாத்திகை, போய் அடையும், உயரத்துக்கு போய் அடையும். அப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து ஒரு நல்ல விதமாக இருந்தால் அது நம்மளையும் நல்ல ஒரு நட்பு வந்து நல்ல உயரத்துக்கும் நல்ல இதுவும் வாழ்க்கை கொடுக்குங்கிறது. கிட்னா சின்ன சின்ன பூச்சிகள், क्रिएचर्स किट और पतंग के ना पट्टम दीपक से
दोस्ती करके जल जाते हैं. அதாவது நெருப்பு கிட்ட வந்தால் என்னாகும், அது எரிஞ்சிரும். இந்த நெருப்பை நோக்கி வந்தால் இந்த பூச்சி ஆகட்டும், இந்த பத்தங்கேனா பட்டம், இது ஏதாவது அந்த நெருப்பில் பட்டதுன்னா என்னாகும், எரிஞ்சு வேஸ்ட் ஆயிரும் இல்லையா, வீணாக போயிடும். கர்க்கே ஜல் ஜாத்தே ஹை. ஆதக் ஹம் ஜைசே சங்கதி கர்த்தே ஹை வைசே ஹி ஃபல் பாத்தே ஹை. நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருக்கோமோ அதுக்கு உண்டான ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். பத்தர் கே சாத் மில்கர் மெஹந்தி லால் ரங் பதா ஹை. ஒரு கல்லில் வச்சு அரைக்கிற மெஹந்தி பச்சை கலர், ஆனால் அது என்ன இது ஒரு ரெட் கலர் கொடுக்குது அந்த கல்லோடு சேர்த்து அரைக்கும்போது லால் ரங் பதா ஹை. ஷக்கர் பி பானி கே சாத் மில்கர் ஷர்பத் பன்தா ஹே. தண்ணியில் நம்ம வந்து சர்க்கரையும் இந்த எலுமிச்சம் இப்படி பிழியும் போது என்ன ஆகுது, அது ஒரு ஜூஸாக கிடைக்கிது இல்லையா, ஒரு நல்ல ஒரு பானமாக கிடைக்கிறது. पानी के साथ शक्कर ना शुगर, शक्कर भी पानी के साथ मिलकर शरबत बन जाते हैं. पाले के साथ संगति करके कमल नष्ट हो जाते हैं. பாலேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு, அதாவது பனி நிறைய விழுகும்போது என்னாகும், தாமரை இந்த இதெல்லாம் செடியெல்லாம் கருகிரும் பனி ஜாஸ்தியாக இருக்கும்போது. அப்போ அது நஷ்ட் ஹோ ஜாத்தே ஹை. பனி கூட அந்த இது சேரும்போது அது நஷ்ட் ஆயிடுது. पाले के साथ संगति करके कमल नष्ट हो जाते हैं. आत्म में जो संगति करते हैं वैसे ही पाले फल पाते हैं. அதாவது என்ன சொல்கிறாங்க, பாத்தே ஹை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட இப்போ இந்த பனி ஓவராக விழுங்கும்போது அந்த செடி வளராமல், தாமரை செடி அது வளராமல் அழிஞ்சிரும். कपड़े के साबुन के साथ मिलकर साफ एवं सुंदर हो जाती है. कपड़े के साबुन के साथ நம்ம ஒரு அழுக்கான துணியை சோப்பை போட்டு துவைக்கும் போது அது என்னாகும், அழுக்கெல்லாம் போய் நல்லா ஒரு இதாக மில்கர் சாஃப் ஏ சுந்தர் ஹோ ஜாத்தே ஹே. நல்லா அழகாக மாறிடும், அழுக்கெல்லாம் போய் நீட்டாக க்ளீன் ஆயிரும். लकड़ी आके के साथ मिलकर कोयला की जाते हैं. अच्छे मनुष्य के अगर बुरे लोगों के साथ मित्रता करेंगे तो उनको सभी लोगों पूरे करके. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த பத்தங்கு அந்த கிட்டு அந்த பூச்சி வந்து நெருப்பில் போய் சேர்ந்ததுன்னா என்னாகும், எரிஞ்சு வீணாக போயிடும். அந்த மாதிரி ஒரு கெட்ட சகவாசம் இருந்ததுன்னா நம்மளோட அந்த இதே ஃப்ரெண்ட்ஷிப்பே ஃபுல்லாக கெட்டு போயிருங்கிறத தான் சொல்கிறாங்க. கோயில் ஜாது மனுஷே के अगर पूरे लोगों के साथ मित्रता करके करेंगे तो उनको सभी लोगों पूरे होंगे. எல்லாமே எல்லாம் இதாகிடுது. क्योंकि हम जैसे संगति करके எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, अगर हम अच्छे पंडित के विद्वान और पढ़े लिखे व्यक्ति का साथ मित्रता करेंगे हमारी मूर्खता दूर हो जाती है. ஒரு நல்ல அறிவுடையவங்க சான்றோர்களுடைய அவங்க கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது நம்மளுடைய மூர்க்கத்தனம் முட்டாள்தனம் போயிடும். हमें पंडित के बन जाते हैं लेकिन अगर हम चालक लोगों के मित्रता दूर हो जाते हैं और हम पंडित बन जाते हैं. लेकिन अगर हम चालक लोगों के से मित्रता करेंगे तो हम भी अनेक प्रकार की बुरी आदतें आ जाते हैं. इस तरह के अनेक उदाहरणों के माध्यम से सीखते हैं कि हम जिस तरह की संगति करते हैं उसी तरह का फल पाते हैं. इसलिए सदा हमें अच्छी एवं के सुचरित वाले के व्यक्तियों के साथ की दोस्तों के मित्रता करनी है. இதில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு அதோட பலனை அடையணும். சப்போஸ் நல்ல நம்ம கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்க கூட சேரும்போது நம்மளும் மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது, மாற்ற முடியுங்கிறது தான் இதில் வந்து எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மத்தியமால இதை ஃபுல்லாக படித்து இதோட மீனிங்ஸ் முடிச்சிங்கன்னா அடுத்தது நம்ம கொஸ்டின் ஆன்சர் போகலாம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேக் கேர், பை.